ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை கீரையே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அசத்தலான முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருங்கைக்கீரை சாதம் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேங்க. அதில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கப்பில் மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இதே அளவு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அளவு தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களோட அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாதம் கொஞ்சம் குழையாக சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லாவே வெந்து வந்துடுங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரையுமே விட்டு எடுத்துடலாங்க. நல்லா குழையட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கிட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுறலாம். அது கூடவே சீரகமும் சேர்த்து பொரியட்டும். இப்போது டேஸ்ட்டுக்காக ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேங்க. இதை நீங்கள் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 வரமிளகாய் பிச்சு போட்டிருக்கேங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொரியவுமே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சாதத்துக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது சின்ன வெங்காயம் தாங்க. அதனால் நீங்கள் எவ்வளோ சேர்க்கனாலும் சின்ன வெங்காயம் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 தக்காளி பழத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாங்க. கீரை சாப்பிட விருப்பமே இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா வேகட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி தாங்க நல்லா குழையாக வெந்திருக்கும் சாதம். அது கூடவே நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாங்க. இதை நல்லா நீங்கள் அரிசி கழுவுன தண்ணியில் ஒரு 3லேருந்து 4 முறை கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. தக்காளியெலாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கீரையை கூட குறைய சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கீரையை வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா ஒரு முறை இப்படி வதக்கி விட்டுறலாங்க. கீரையை நீங்கள் மூடி போட்டு மூடி வைக்கக்கூடாது, அப்படியே வேகட்டும். முருங்கைக்கீரை சீக்கிரமே வெந்துருங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போ இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்தில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் கரெக்டாக பார்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த பூண்டெல்லாம் நல்லா மசிய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. கீரையை நீங்கள் ரொம்ப நேரம் வேக விட்டுறக்கூடாது, கீரை கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும்போதே நம்ம அதை எடுத்து அப்படியே மசிச்சு வச்சுருக்கிற சாதத்தோடு சேர்த்து கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை சாதம் தயாராகிருச்சு. இது ரொம்பவே சிம்பிளானது, ரொம்பவே ஈஸியானது. இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம குழந்தைங்களுக்கு முட்டை இல்லைன்னா அப்பளம் வச்சு கொடுத்தாலே போதுங்க. லஞ்ச் பாக்ஸு காலியாக தாங்க வரும். இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.